வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சேலத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 70 மாணவ மாணவிகளுக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் சீரகாபாடி பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனை விடுதியில் நேற்று இரவு வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட மாணவ மாணவியர் 70 பேருக்கு வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டது. அதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சேலம் மாவட்ட மருத்துவ குழுவினரும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தலைமையிலான குழுவினரும் மருத்துவக் கல்லூரி விடுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது சுகாதாரம் இல்லாமல் இருந்த உணவு கூடங்களையும் பராமரிப்பு இல்லாத சமையல் அறைகளையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அனைத்தையும் அப்புறப்படுத்திய அதிகாரிகள் உணவு சமைக்கும் கூடத்திற்கு சீல் வைத்து மூடினர். மேலும் விசாரணை முடியும் வரை அந்த பகுதியில் சமைக்க அனுமதி இல்லை என்று உத்தரவிட்டனர். தொடர்ந்து இந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்று ஆய்வு நடத்திய போது உணவின் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதும் உணவு சமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணீரில் மாசு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அப்பகுதியில் அதிகாரிகள் 3 இடங்களில் இருந்து தண்ணீரை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.